சுங்கச்சாவடிகள் வழியாக பயணிக்க 3000 ரூபாய் செலுத்தி வருடாந்திர பாஸ் பெறும் நடைமுறை நாளை அமலுக்கு வர உள்ள நிலையில் அதனை பெற என்ன செய்ய வேண்டும் என வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. சுங்க கட்டணத்துக்கு நீங்க அடிக்கடி ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணாம இனிமே ஆண்டு பாஸ் வாங்கிக்கலாம். அது தொடர்பான விவரங்களை நாம பார்க்கலாம். இந்த ஆண்டு பாஸை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, கார், ஜீப், வேன் மாதிரியான தனிநபர் வாகனங்களுக்கு இந்த ஆண்டு பாஸ் கிடைக்கும். 3000 ரூபாய் நம்ம செலுத்தி வாங்கிக்கலாம். ஆனா அதுவே வணிக பயன்பாட்டு வாகனங்கள் மாதிரியான லாரி, பேருந்து இந்த மாதிரி வாகனங்களுக்கு இந்த ஆண்டு பாஸ் பொருந்தாது, கிடைக்காது, அவங்க அப்ளை பண்ண முடியாது. இதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க அடிக்கடி ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை, 3000 ரூபாய் கட்டினால் போதும். இது எப்படி வேலிட் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க இதை 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா 200 முறை நீங்க சுங்க கட்டணம் செலுத்திட்டீங்க அப்படின்னா அதோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். அதாவது 200 முறை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு தடவையும் ரீசார்ஜ் பண்ணாம. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் தற்போதைய ஃபாஸ்டாக் கணக்குல ஏதாவது மாற்றம் வருமா, இது தனியா நாம எடுக்கணுமா அப்படின்ற குழப்பம் இருக்காது. நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தற்போதைய அக்கௌண்ட்லயே இதை இணைத்துக் கொள்ள முடியும். இது மாநில நெடுஞ்சாலைகளுக்கு பொருந்தாது. அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள், அது மட்டும் இல்லாம MORTH ஆல இப்போ கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கும் விரைவு நெடுஞ்சாலைகள், இந்த சாலைகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். சரி, இதை எப்படி நாம எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ராஜ்மார்க் யாத்ரா ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் நீங்கள் போய் உங்களுடைய எந்த ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போட்டு நீங்கள் லாகின் பண்ணினாலே ஆனுவல் பாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். என்னென்ன மாதிரி பேமெண்ட் அதில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, UPI இல்லை டெபிட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம், நெட் பேங்கிங் முறையிலையும் பே பண்ணலாம், சுலபமாக இருக்கும். இதை நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தற்போதைய ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்டில் அது தானாகவே இணைத்து கொள்ளும். உங்களுடைய ஆனுவல் பாஸ் ஆக்டிவேட் ஆகிடும். நான் முன்பே சொன்ன மாதிரி நீங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி பயணம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாஸ் பெறாதவர்கள் வழக்கம் போல ஃபாஸ்டாக ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்திக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டு கட்டணத்தை வேறு வாகனங்களுக்கு நீங்க மாற்ற முடியாது. ஒரு ஃபாஸ்டாக் அக்கௌண்ட் அது அந்த காருக்கு மட்டும்தான் பொருந்தும். நீங்க அதை வேற காருக்கு வேற வாகனத்துக்குன்னு மாற்ற முடியாது. அதே மாதிரி இதை பாதியில கட்டணத்தை நீங்க திரும்பி பெற முடியாது. இதெல்லாம் தான் இதுல இருக்கக்கூடிய பிற விதிகளா இருக்கு.